இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand. 230 சீட்டு பிஜேபி வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அப்படின்லாம் அவங்க இன்னைக்கு வெளியில் சொல்லலாம். கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ 2014 அவங்க மோடி இமேஜ் மேலே தான் சவாரி செஞ்சாங்க. 2019 மோடி இமேஜ் மேலே தான் சவாரி செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மோடி இமேஜுங்கிறது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சி ஆட்சி முறை தான் இந்த நாட்டினுடைய சாபம்னு பேசிட்டு வந்தவர் அமித்ஷா. பல கட்சி ஆட்சி முறையினுடைய அவசியத்தை இந்த கூட்டணி உணர்த்துங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த மரண பயம். அப்போ அண்ணாமலை ஃபேக்டர் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அண்ணாமலையால் டெல்லி ஊடகங்களை ஏமாற்ற முடியும், டெல்லி ஹைகமாண்டை ஏமாற்ற முடியும், இங்கே இருக்கக்கூடிய அவருடைய வார் ரூம் நண்பர்களை ஏமாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அயோத்தியிலே ராமர் கோயில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியை அவங்க இழக்கிறாங்க. இந்தியாவுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்க்குறீங்க? பாஜக வீழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு கவித்துவமான தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பினுடைய 100 அடுத்த ஆண்டு வருகிற போது அவர்கள் எந்த இலக்கிற்காக இவ்வளவு காலம் பயணித்தார்களோ அந்த இலக்கை அடைந்த பிறகு அதை அடைந்த இடத்திலேயே தோற்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு நைட்மேர். வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி 40க்கு 40 அப்படிங்கிறத புதுச்சேரி தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணியிருந்தா கூட நிறைய நம்பர்ஸ் இங்கே திமுகவுக்கு சாதகமாக இல்லை. அது பாஜகவோட வளர்ச்சியை காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக தலைமை சரிந்த நிலையில் திமுக வாக்கு வங்கி இங்கே சரிஞ்சிருக்கு அப்படியெல்லாம் ஒரு பரவலாக ஒரு டாக் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபேக்டெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுவே இருக்குது. உண்மையிலுமே பாஜக வளர்ந்துருக்கா இல்லை வழக்கம் போல் அது காணல் நீர் தானா? இல்லை, அடிப்படையில் எப்பொழுதுமே இந்த நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக ஒரு ஃபேக்டராக முன் வச்சுட்ருக்கு. கிட்டத்தட்ட 49% ஒரு கட்சியும் 40% ஒரு கட்சியும் வரும் பொழுது 49% எடுக்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான எண்ணிக்கையும் 40% எடுக்கிறவங்களுக்கு 0 அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்தபோது பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அண்ணா காலத்திலிருந்து முன்வைக்கப்பட்டது. அப்பெல்லாம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, தோத்தாங்குழி கட்சி, இவர்கள் தோல்விக்கு காரணம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு திமுக 40க்கு 40 ஸ்வீப் பண்ணப்படும் பொழுது எதிர்கட்சிகளுடைய தோல்வியை மறைப்பதற்கு யாரெல்லாம் திமுகவை பார்த்து தோல்விக்கு காரணமாக இவங்க பர்சன்டேஜை சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு எதிர்கட்சிகளை பூஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கும் திமுகவோட வெற்றியை குறைச்சு காட்டுறதுக்கும் பர்சன்டேஜ் கணக்கை நீங்க அப்படி அது ஒரு பக்கம் பார்வையா இருந்தாலும் இப்போ பாஜக இங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம், நோட்டாவுக்கு போட்டி போடுறாங்க, அவங்க வாக்கு சதவீதம் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதுவும் அண்ணாமலையை ஒரு பெரிய லீடரா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி வரும்போது அது பெரிய பூஸ்ட் தானே ஒரு வகையில் அவங்களுக்கு? கண்டிப்பா இல்லை சார். பாஜகவினுடைய வரலாற்றில் அது சந்திக்கக்கூடிய பீக்கான எலெக்ஷன் இந்த எலெக்ஷன். ஆமா, ராமர் கோயில் தொடங்கி, அதாவது 2 வகையில. ஒன்று, மாநிலத்திற்கு ஒரு யங் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இவங்க தொடர்ந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒன்று. 2வது, இந்தியா முழுக்க ராமர் கோயில் தொடர்பாக ஒரு இந்து எழுச்சி உருவாகியிருக்கு அப்படிங்கிறத இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு அது இல்லைன்னு ஆயிடுச்சு, அது வேற. ஆனால் தேர்தல் வாக்களிப்பதற்கு முன்பு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உருவகம், அந்த இமேஜ் இங்கே கன்சிஸ்டண்டா இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்தது, ஒட்டுமொத்த பியூரோக்ரசி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், துறைகள் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷனை தேர்தலுக்கு ஆயுதமாக பயன்படுத்த முடியும்னு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி நினைச்சிருக்குமா? ஆர்டிஐ மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் எப்படி பயன்படுத்தலாம், சிபிஐ எப்படி பயன்படுத்தலாம், எல்லாமே மாடல். இன்னைக்கு மொத்தமா இவங்க ஒரு புது மாடல், எப்படியெல்லாம் இன்ஸ்டிடியூஷனை தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலை இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் நல்லா சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினர் தேர்தல் காலத்தில் விளம்பரத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் எலெக்ஷன் கமிஷன்ட்ட. அதை திமுகவினுடைய விளம்பரத்திற்கு திட்டமிட்டு தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்து அனுமதி வாங்கணும். இது தமிழ்நாட்டில் நடக்கிற கதை. ஒரு டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக
ஒரு அவதூறான கொச்சையான ஒரு விளம்பரத்தை பாஜக தயாரித்து பப்ளிஷ் பண்ணுது. அதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது. உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்குது. இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு கண்டித்து அந்த விளம்பரத்திற்கு தடை போடுது. உச்சநீதிமன்றத்துக்கு போகுது பாஜக. அங்கேயும் அந்த விளம்பரம் தடை போட்டது கல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செல்லும்னு ஒரு தீர்ப்பு வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே தேர்தல், 2 மாநிலங்கள். இங்கே எதிர்க்கட்சி தன்னுடைய விளம்பரத்திற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கு. இன்னொன்று, எதிர்க்கட்சியை திட்டக்கூடிய பாஜகவினுடைய விளம்பரத்திற்கு தேர்தல் ஆணையம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நினைவுகிறது என்னன்னா, இந்த தேர்தலை பல கட்டமாக நடத்துறது ஒரு நிர்வாக காரணம் நம்மலாம் சொல்லப்பட்டாலும் நினைச்சாலும், இங்கே தமிழ்நாட்டிலலாம் போலிங் முடிகிற வரைக்கும் அவங்க பிரச்சாரம் வேற மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச அடுத்த நிமிஷம் முஸ்லீம் வெறுப்புங்கிறது, இந்து பெண்களோட தாலியை பறிச்சிருவாங்கன்னு சொல்றதுன்றதுனால அப்படியே மாறுது. அடுத்த ஒரு ஃபேஸ் போகும்போது, ஒடிசா போகும்போது தமிழர் எப்படி முன்னிறுத்துறீங்க, தமிழ்நாட்டை விமர்சிக்கிற தமிழர்களை விமர்சிக்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இதை அவங்க ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கிறாங்க. நம்ம பிரச்சாரம் இப்படி தான் அமைய போகுது, அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் ஃபேஸை மாற்றணுங்கிறதெல்லாம் நேருவுக்கே அன்னைக்கு ஒரு சோல் லீடராக இருந்த நேருவே யோசிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நேரு ஜனநாயகவாதி, மோடி சர்வாதிகாரி, வித்தியாசம் இருக்கிறது. இந்த அடிப்படையிலேருந்து தான் அதை நம்ம அணுகணும்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக வழக்கமாக ஒரு கேண்டிடேட் ஒருத்தர், ஒரு பேச்சாளர் ஒருத்தர் ஆபாசமான கருத்தையோ அவதூறான கருத்தையோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு இருக்கக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடியதுக்கு மீறுற வகையில் பேசுனா அந்த குறிப்பிட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்புறது தான் வழக்கம். இது வரைக்குமான வழக்கம். தேர்தல் ஆணையம்னு ஒரு நிறுவனம் உருவாகி இவ்வளவு ஆண்டு காலம் தேர்தல் நடத்தின வரலாற்றில் அதுதான் வழக்கம். அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை பிரீச் பண்ணி சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சார், எலெக்ஷன் ப்ராசஸை கரப்ட் பண்ணாருன்னு சொல்லி பால் தாக்கரேக்கு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதித்த வரலாறுலாம் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மோடி என்கிற பெயரை சொல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு மோடிக்கு நோட்டீஸ் அனுப்புனா ஐயோ முதலாளிக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்புறதுங்கிற அளவிற்கு அச்சப்பட்டுக்கிட்டு நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. உங்களுடைய நட்சத்திர பேச்சாளர் யார்? அந்த நட்சத்திர பேச்சாளர் அதுலேயும் பேர் கிடையாது. அப்போ உடனே என்ன பண்ணணும், நம்ம கேள்வி கேட்போம்ல, இது எப்படிங்க மோடிக்கு மட்டும் இப்படி அனுப்புறீங்கன்னுட்டு. ராகுலுக்கும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது. இவங்களுடைய நோக்கம் ராகுலுக்கு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை, மோடியினுடைய பெயரை குறிப்பிடக்கூடாது, ஒரு நோட்டீஸில் அவருடைய பெயரை குறிப்பிடக்கூடாது. சரி, அதுக்கு நம்மளுடைய நியூட்ராலிட்டியும் காட்டணும்ல, நான் இல்லை நான் சுத்தமாக தான் இருக்கேங்கிறத காட்டணும்ல, அதுக்காக ராகுலுக்கும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுங்கிற அளவிற்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. ஆனால் இவ்வளோ பண்ணாங்கல்ல, இவ்வளோ பண்ணி கூட வழக்கமாக ஜெயிச்சவங்க தான் கொண்டாட்டமாக இருக்கணும். நம்பர்ஸ் வைஸ் இந்தியா அலையன்ஸ் அவங்களோட நம்பர் மெஜாரிட்டி வரல, பிஜேபி அலையன்ஸோட மெஜாரிட்டி கம்மி. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற உற்சாகம் இருந்துச்சுல்ல, அவங்களுடைய தலைவர்கள் கூட்டத்தில் இருந்த உற்சாகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க, அந்த கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெறுறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க இதை ப்ரூவ் பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு, உத்தரப்பிரதேஷ் எதிர்பார்க்காத நடந்துச்சுன்னு ஒரு மகிழ்ச்சியில் அவங்க இருக்காங்க. இவ்வளவும் பயன்படுத்தியாச்சு, இப்பயும் மெஜாரிட்டி வரல. ஆனால் நேரு போல நாங்களும் வரலாற்று படைத்தோம்னு சொல்கிறாங்க. அந்த கம்பேரிஷனை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க சொல்லிக்கலாம், ஆனால் அது அவங்க முகத்தில் தெரியும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த வெற்றி என்ன அப்படின்னுட்டு. நமக்கு வேணா நம்பர் வைஸ் பார்த்தோம்னா அவங்க மெஜாரிட்டி அந்த கூட்டணி வந்திருக்கிறது 230 சீட்டு பிஜேபி வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அப்படின்லாம் அவங்க இன்னைக்கு வெளியில் சொல்லலாம். கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எவ்வளவு அப்யூசிவாக இந்த இன்ஸ்டிடியூஷனெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, இன்னைக்கு பயன்படுத்தினாங்க பிஜேபின்னுட்டு. பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும்ல, அப்போ நம்ம எவ்வளோ பூஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம், இந்த தேர்தல் ப்ராசஸை எவ்வளோ கரப்ட் பண்ணியிருக்கோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இவ்வளோ கரப்ஷனுக்கு பிறகும் நம்ம மெஜாரிட்டி வர முடியல அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ எதிர்ப்பு கீழே இருந்திருக்குங்கிறது தான் ஃபேக்டர். இப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1. 2வது, 2014 சரி 19 சரி அவங்க இந்த ஹார்ட் கோர் இந்துத்துவாலாம் பேசல. 2014 குஜராத் மாடல், அது ஒரு வளர்ச்சி மாடல் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. 2019 தேசிய பாதுகாப்பு, புல்வாமா அட்டாக் நடக்குது, அன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் லீடர்னு யாருமே எதிர்கட்சிகளில் இல்லை, ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற சூழல். திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி விசிக உள்ளிட்ட கட்சிகளும் அதை முன் வச்சாங்க. ஆனால் வேற மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கல. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் லீடருங்கிறதுக்கு மோடியை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தேச பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல், வலிமையான தலைவர் வேணும் அப்படிங்கிற நரேஷன் தான் 2019 தேர்தல்.
அப்போ 2014 அவங்க மோடி இமேஜ் மேலே தான் சவாரி செஞ்சாங்க, 2019 மோடி இமேஜ் மேலே தான் சவாரி செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மோடி இமேஜுங்கிறது இல்லை, இனிமே மோடி இமேஜுங்கிறத வச்சு தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியறதை விட இன்டர்னலாக அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு புது இமேஜை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த சிரமம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு அந்த நெருக்கடி தான் அந்த முகத்தில் தெரியக்கூடிய அந்த சவக்கலைன்னு இல்லை சொல்லுவோம். இப்போ அவங்க இந்த எலெக்ஷனில் எடுத்த முக்கியமான நெரேட்டிவ் வந்து நீங்கள் ராமர் கோயிலாக இருக்கலாம், இஸ்லாமிய வெறுப்பு பேச்சாக இருக்கும்போது ஒரு இந்துத்துவா தான் இந்த எலெக்ஷனோட நெரேட்டிவாக அவங்க செட் பண்ணாங்க. இந்துத்துவா காங்கிரஸ் அதை எதிர்கொண்ட விதமும் கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எடுத்தாங்க. இங்கே எங்கேயுமே டெவலப்மெண்ட்டோ பொருளாதாரம் பற்றியே பேசவே இல்லை. அப்போ இந்த இந்துத்துவா இமேஜை பேசும்பொழுது அந்த கட்சி மெஜாரிட்டி வாங்கலை. இந்துக்களின் ரெப்ரசன்ட் பண்ண நாங்கள் தான், இந்துக்கள் பெரும்பான்மை நாடு. ஆனால் அதை பேசி அந்த கூட்டணி வந்து பெரும்பான்மைக்கு திணறிடுச்சு. இன்னும் நிறைய இடங்களில் ரொம்ப பார்டர் ஓட்டில் ஜெயிச்சதெல்லாம் இருக்குது. அப்போ டெமோக்ரஸி பேசின இந்தியா அலையன்ஸு ராகுல் காந்தி வந்து ஒரு லீடராகவே நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க வட இந்தியாவில்ன்ற ஒரு பிரச்சாரம்லாம் இருந்துச்சு. அப்போ இந்துத்துவா பேசி இனி இந்தியாவில் வெல்ல முடியாதுன்ற சூழலில் இந்த தேர்தல் உணர்த்துதுன்னு நினைக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது இந்துத்துவா பேசுறதுனால நான் ஒரு பயம் இருந்தது, சொசைட்டி போலரைஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயம். இந்த ஊடகங்கள் எக்ஸிட் போல் வரைக்கும் அவங்க வந்து பிஜேபிக்கு லைஃப் லைன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து சொசைட்டி போலரைஸ் ஆயிடுச்சோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குனுச்சு. அந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு அவங்க இந்துத்துவா பேசி மெஜாரிட்டி பெற முடியாதுன்னு ஒரு அடிப்படைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்துத்துவா பேசினா 230 சீட்டு ஜெயிக்கலாமாங்கிற கேள்வியை சங்கிகள் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கணும், கர்நாடகாவில் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஜேடிஎஸோட கூட்டணி. அதே போல் ஆந்திராவில் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அங்கே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி. இந்த மாதிரி ஒடிசாவில் இருந்துச்சுக்கு ஒரு லாங் 25 இயர்ஸ்க்கான ஆன்டி இன்கம்பன்சியோட ஸ்வீப் அது வந்து இந்துத்துவாக்கான. அதுவும் அசம்பிளியில வந்து ஸ்வீப்னு சொல்ல முடியாது, அவங்களும் அசம்பிளியில நல்ல கன்சிடரபிள். நாளைக்கு காங்கிரஸும் பிஜு ஜனதா கூட்டணி அமைச்சா ஸ்வாப் நடந்துச்சுன்னா, அவங்க யூனியன்ல பவர் போச்சுன்னா அங்க கூட ஸ்வாப் நடக்கலாம். இவங்க மற்ற மாநிலங்கள்ல என்னென்ன மாடல் எல்லாம் கிரியேட் பண்ண, கோவா மாடல், மகாராஷ்டிரா மாடல், இவங்க பீகார் மாடல் இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாடல் அங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணப்படலாம் யூனியன்ல பவர் போனுச்சுன்னா. இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்போ இவங்க இந்தியா முழுக்க இவங்க நின்னது அப்யூசிவ் ஆஃப் பவர், அதனால ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு, கூட்டணினால ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. அது அடிப்படையில தான் இந்த 230 பார்க்கணும். இது இந்துத்துவாக்கான 230 கிடையாது. இந்துத்துவா பேசி அவங்க மெஜாரிட்டி இழந்தாங்க. இந்த 230ங்கிறது கூட்டணினாலும் உங்களுடைய அப்யூசிவ் ஆஃப் பவர்னாலும் வந்தது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சி ஆட்சி முறை தான் இந்த நாட்டினுடைய சாபம்னு பேசிட்டு வந்தவர் வந்து அமித்ஷா. இன்னைக்கு அவர் வந்து மோடியினுடைய கேபினெட்ல இருக்க போறார். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நாம 2 பேரும் மட்டும் தான் பேசிட்டே இருக்கோம். ஆனால் 230 அவங்க 272 வரத்துக்கு இந்த 2 பேருடைய ஆதரவு மட்டும் பத்தாதுங்கிற நிலைமை இருக்கு. இன்னும் பல கட்சிகள், பவன் கல்யாணாக இருக்கட்டும், அங்க வந்து பஸ்வானுடைய பார்ட்டியா இருக்கட்டும், மாஞ்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் அதற்குள்ள இருக்கிறது. எஸ்கேஎம்னு ஒரு பார்ட்டி, சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா, அவங்க வந்து இங்கே எப்படி ஏடிஎம்கே வந்து கடைசி நேரத்தில் வந்து கூட்டணியை உடைச்சிக்கிட்டு தனியாக நின்னா தான் தன்னுடைய வாக்கை காப்பாற்றிக்க முடியும்னு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாங்களோ, அதே மாதிரி பிஜேபி விட்டு தனியாக நின்னா தான் தன்னுடைய வாக்கை காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. அப்படி இது பண்ணிட்ட பிறகு ஆனால் அவங்க ஸ்டில் நாங்கள் என்டிஏல அப்படின்னு ஒரு பார்ட்னராக வராங்க. இப்படி சின்ன சின்ன கட்சிகள், அதில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. இன்னைக்கு பல கட்சி ஆட்சி முறையை மிக கடுமையாக விமர்சித்த அமித்ஷாவுக்கு வந்து பல கட்சி ஆட்சி முறையினுடைய அவசியத்தை இந்த கூட்டணி உணர்த்துங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த மரண பயம். தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த பிரதமர் வேட்பாளருக்கு கூட தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சமூக ஊடகங்களில் ப்ரொமோட் செய்யப்பட்டுட்டே இருக்கிற அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாரு. ஆனால் கோயம்புத்தூரில் கொங்கு பெல்ட்டில் அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்கிற இடத்துல 2வது இடம். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தானே. தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2வது இடம், நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து எல்முருகன் அவர்கள் 2வது இடம், திருநெல்வேலியில் அவங்க பெரிய அளவுக்கு வராங்க, 2வது இடம் வராங்க, கன்னியாகுமரியில் வராங்க. கன்னியாகுமரி அவங்களுக்கான ஹோம் கிரவுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை இடங்களில் 2வது இடம் வராங்க, கிட்டத்தட்ட 20% வாக்கு நெருங்குது அந்த கூட்டணி. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணாமலை அப்படிங்கிற இந்த பிராண்ட் அண்ணாமலைக்கான ஒரு பெரிய சக்ஸஸ் தானே இது. முதல்ல இது அதிமுகவினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்லை. 1. 2வது, அதிமுக இந்த தேர்தலில் க்ளூலெஸ். அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்கு யாருக்கான வாக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அந்த இடத்துல தான் மோடி வேணும்னு சொல்லக்கூடிய
என்டிஏவும் மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் இங்க இருந்தன. அப்ப இதுதான் இங்க நரேட்டிவா இருந்தது. இது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதற்கு இணையான ஒரு நகைச்சுவை வந்து இல்லவே இல்லை. ஒருவேளை வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத இவங்க ஒரு நரேட்டிவா செட் பண்ண விரும்பலாம். பாஜக காரர்களே இதை ஒத்துக்கல. ஏன்னா 2019 நீங்க மோடி வந்த பிறகே வாங்க, பழைய மோடிக்கு முந்தைய பாஜக கணக்குக்கெல்லாம் போக வேண்டாம். மோடி வந்த பிறகு 3 தேர்தலை பாஜக தமிழ்நாட்டில் எதிர்கொண்டு 2014 அவங்க 8 சீட்டு நின்னாங்க. அதுல கூட்டணியா 2 சீட்டு ஜெயிச்சாங்க. என்டிஏல அன்புமணி அவர்களும் பொன்னார் அவர்களும் ஜெயிச்சாங்க. 5.6% ஓட்டு. 2019 ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்து 5 சீட்டு நின்னாங்க. அதுல 3.7% ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு அது ஒரு கூட்டணியில ஒரு தொகுதி வந்தது. இன்னைக்கு 2024 23 சீட்டு நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுகவுக்கு நிகரான கூடுதலான 22 தான் திமுகவை விடவும் கூடுதலான இடங்கள்ல நிக்கிறாங்க பாஜக. அப்படி தாமரை சின்னம் நின்று 23 சீட்ல வாங்கின ஓட்டு 11.2. 8 சீட்டுல 5.5% வாங்கினீங்க. 5 சீட்ல 3.5% வாங்கினீங்க. இன்னைக்கு 23 சீட்ல 11.2%. தாமரை சின்னம்னாலும் திரு ஜான் பாண்டியன் அதுல வருகிறார், ஏசி சண்முகம் வராரு, பாரிவேந்தர் வருகிறார். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து அதுல உள்ள வராங்க. அப்படி சேர்ந்துதான் இந்த 11.2%. அப்ப அண்ணாமலை ஃபேக்டர் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. அன்னைக்கு இந்த தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு நீங்க கவனிச்சுமே தெரியல, நமிகா அவங்க நேஷனல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா தென்னாட்டின்ல பிஜேபிக்கு இருக்கிற வறட்சியை அண்ணாமலை போக்க போகிறாரா தான் ஹெட்லைனே கொடுத்திருந்தாங்க. இல்ல, அண்ணாமலையால வந்து டெல்லி ஊடகங்களை ஏமாற்ற முடியும், டெல்லி ஹைகமாண்டை ஏமாற்ற முடியும், இங்க இருக்கக்கூடிய அவருடைய வார் ரூம் நண்பர்களை ஏமாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா தெளிவா தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணியில பாஜக வந்து பொன்னார் தலைமையில் இயங்கிய போது 2 சீட்டு வின் பண்ணாங்க. தமிழிசை தலைமையில் இருந்தபோது ஏறக்குறைய 1 சீட்டு முழுமையா வின் பண்ணாங்க அந்த கூட்டணி. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில 4 சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு அது 0 ஆயிருக்கு. அப்புறம் இன்னொன்னு இப்ப சொல்றாங்கல்ல, இந்த 40 பேர் ஜெயிச்சு அங்க போய் சமோசா சாப்பிட போறாங்களான்ட்டு, அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ஜெயிச்சிட்டீங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. 2 விஷயம். ஒண்ணு, நான் அழுகலையே, எனக்கு அழுகெல்லாம் இல்லை, சும்மா வலிக்குது அப்படின்னு சொல்றதுதான். இல்ல, நம்ம ஆட்சியில பங்கேற்க முடியல, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வாங்க முடியல. 2019 நம்ம 38 ஜெயிச்சோம். ஆனா நம்ம ஒன்னும் 2014 ஒரே கேள்விதான். 2014 அம்மையார் ஜெயலலிதா 38 ஜெயிச்ச போது சமோசா சாப்பிட போறீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை யாரெல்லாம் முன் வச்சாங்களோ அவங்க இன்னைக்கு இந்த விமர்சனத்தை வைக்கிட்டோம். அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். 2014 ஜெயலலிதா பேசின போது பிரம்மாண்ட தலைவி, வாராது வந்த மாமணியேன்னு போற்றி புகழ்ந்தவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணி பெரும்பகுதி பிற்படுத்தப்பட்ட மக்களாலும் பட்டியலின மக்களாலும் பழங்குடியின மக்களாலும் நிரம்பி இருக்கக்கூடிய அவர்களுடைய உரிமை பேசக்கூடிய ஒரு கூட்டணி ஜெயிச்சு வருகிற போது இவங்க என்ன பண்றாங்க? சமோசா சாப்பிட போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம், பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில பாஜக எதிர்கட்சியாக பல காலம் இருந்திருக்கிறது. வாஜ்பாய்க்கு பிறகு 10 ஆண்டு யூபிஏ காலத்துல இவங்க சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இப்ப தமிழ்நாட்டுல 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே, அவங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இந்த கேள்வியெல்லாம் வருது. இதெல்லாம் விட சமோசா சாப்பிட்றது அப்படிங்கிறத நீங்க ஒரு விஷயமே வச்சுப்போம். அது கேவலமா? கர்நாடகா அசம்பிளியில ஆபாச படம் பார்த்து பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் சிக்கிறாங்க. மீண்டும் ஒரு ஆட்சி வருகிற போது அப்படி சிக்கிய ஒருத்தரை துணை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த கட்சி பாஜக. திரிபுரா அசம்பிளியில, சரி பாஜக கர்நாடகால தான் அப்படி இருக்கு அப்படின்னா, திரிபுரா அசம்பிளியில ஒரு பாஜக எம்எல்ஏ ஆபாச படம் பார்த்து சிக்கிறாரு. அப்ப இந்தியா முழுக்க இவர்கள் சட்டமன்றத்துக்கு போறதே ஆபாச படம் பார்க்கத்தான் அப்படின்னு அவங்களுக்கு வரலாறு இருக்கு, பிரசிடென்ஸ் இருக்கு. அப்ப ஆபாச படம் பார்க்க போறதை விட மிச்சர் சாப்பிட போறது வந்து அவ்வளவு கேவலமானது. இன்னொன்று, இந்த குற்ற வழக்குகள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மேஜர் அலையன்ஸ் திமுக அதிமுக இவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்கு நம்பரை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அதை வந்து தமிழிசையே இன்னைக்கு வந்து அதை சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன போதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. முதலமைச்சர் ஒரு பட்டியலே வாசிச்சார். இதெல்லாம் வந்து அவர் அந்த என்டையர் தேர்தல் ப்ராசஸ்ல தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் தான் கொடுத்தார், ஒரு புக்லெட்டை தூக்கி போட்டார். இவ்வளவு குற்ற வழக்கு உள்ளவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, அதாவது பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் அப்படின்ட்டு. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா,
அதனுடைய மாநில அளவிலான நிர்வாகி ஒருவர் போக்சோல கைதாகிறார். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் அந்த கட்சி எடுக்கல. மாவட்ட அளவிலான நிர்வாகி ஒருத்தர் எந்த செங்கோலை எந்த ஆதீனத்திடமிருந்து வாங்கினாரோ அந்த ஆதீனத்தை வந்து ஆபாச படம் வச்சிருக்குன்னு மிரட்டுறார். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாவட்ட நிர்வாகி மேல அண்ணாமலை நடவடிக்கை எடுக்கல. இவங்க சொல்றாங்களே ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர். ஒரு காமெடி கூட போவோம். அவர் போலீஸா மாறிட்டாருன்னா என்ன ஆகுறது? முதல்ல கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க சார். போலீஸா மாறினா என்ன ஆவார்னு கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க. திருச்சி சூர்யாங்கிற ஒரு நிர்வாகி, ராமசீனிவாசன்கிற ஒரு நிர்வாகிய நீ அந்நியர், திருச்சி மண்ணில் வந்து போட்டியிடாத அப்படிங்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே தான் உங்களுக்கு வந்து மற்ற இடங்கள்லையும் நடக்குது. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அவங்க 2வது தான் வந்தாங்க. இந்த ஓட் பேட்டர்ன்லாம் இங்கே தபால் ஓட்டுகளில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக 43% வாங்குது தபால் ஓட்டுகளில். எப்போதும் அரசு ஊழியர்களுக்கான அரசு ஊழியர்கள் ஆதரவு வந்து திமுகவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற இடத்துல வெறும் 43% தான் திமுக பெறுது. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 23% பெறுது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 19% தபால் வாக்குகள், அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் அவங்க பெறுறாங்க. இந்த முறை தபால் வாக்கு அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுடைய வாக்கு மட்டும் கிடையாது. அந்த டெக்னிக்கலாக நம்ம ஒரு இடத்த மிஸ் பண்ணிடுறோம். இந்த முறை தபால் வாக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி, 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இவர்களெல்லாம் தபால் வாக்கு போடலாம், விண்ணப்பிச்சு அந்த வாக்கு செலுத்தும் உரிமையை பெறலாம், வீட்டிலிருந்தே ஓட்டு போடலாங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த நீங்கள் ஒரு ஸ்கீம் வருது, கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா வாக்கை வந்து வீட்டிலிருந்தே செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யார் எனேபிள் பண்ணியிருப்பாங்கங்கிறத உங்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறேன். இப்போ எங்கள் ஊரில் நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து முடியலனாலும் கம்ப ஊனிட்டாவது பூத்துக்கு போய் தான் போடுவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது கூட பெரிய அவேர்னஸ் இருக்காது. இந்த அவேர்னஸ் கொண்டவர்கள் யார், எந்த பிரிவை சேர்ந்தவர்கள், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்கிற அந்த சதவீதத்துக்கு பின்னணி புரிஞ்சிடும். ஆனாலும் அந்த தபால் வாக்குகள்லையும் மேஜர் பார்ட் வந்து திமுக கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கிறது, 43%. இப்போ இந்த தேர்தல் 2 செய்தியை உறுதிப்படுத்துது. ஒன்று, இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு கூடிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக நம்பகத்தன்மையற்ற அடிப்படை தரவுகளற்ற ஒரு செய்தி. ஒன்று, பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கங்க. அவங்க வந்து 23 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதில் 11%, 11.24% வாக்கு வாங்குறாங்க. காங்கிரஸ் 10 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுது, 10 சீட்டும் ஜெயிக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 சீட்டில் மட்டும் 10.67%, ஏறக்குறைய ஒரே சதவீதம். ஆனால் 10 MP காங்கிரஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டணி நாங்கள் தலைமை அப்படிம்பாங்க. அப்படி கூட்டணி தலைமைனாலும் நீங்கள் 2014 வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 19 வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இன்னைக்கு நீங்கள் வாங்குகிற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைவு. 14 வாங்கின எண்ணிக்கையை விட 19 வாங்கின எண்ணிக்கையை விட இன்னைக்கு 0 ஆயிருக்கீங்க. அதுதான் பாஜகவினுடைய சாதனை. அப்படியே ஏடிஎம்கே பக்கம் வந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட நாங்கள் 1% கூடுதலாக வாங்கியிருக்கோம், இது எங்களுடைய மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2019 ஆண்டு தேர்தலில் ஏடிஎம்கே ரெட்டலை சின்னம் நின்னது 22 தொகுதியில். 22 தொகுதியில் 19.4% ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு 34 தொகுதி நிற்கிறாங்க, ஏறக்குறைய 12 தொகுதி அதிகம். ஆனால் அவங்க வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம்ங்கிறது 20.4%. 12 தொகுதி கூடுதலாக நின்று 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய லாஸ் வந்து ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்க்ல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இத்தனைக்கு 3 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து நீங்க ஆளுங்கட்சியா இருந்து இந்த எலெக்ஷன்ல அவங்க நெரேட்டிவ்க்குள்ளே வராது கூட ஒரு காரணமா இருக்கலாமா? ஏன்னா பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஓட்டு வந்தது காரணம் கூட நீங்க நம்ம பேசின மாதிரி மோடி வெர்சஸ் நான் மோடி அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது ஓகே. ஆனா அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர்ட் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல, அதோட ஷிஃப்டிங் வந்து நீங்க நரேட்டிவ் இல்லைங்கிறத காரணமா சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதோட ஷிஃப்டிங் என்ன ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, எடப்பாடி என்பவர் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுகவினரே தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையா இருக்கு. அடுத்தது திமுக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. 2019 ஆண்டு 24 தொகுதியில உதயசூரியன் நின்னுச்சு. இன்னைக்கு 2024 22 தொகுதி தான் நிக்குது. 2 தொகுதி வந்து விசிகாவுக்கு ஒரு தொகுதி சொந்த சின்னத்துக்கு போட்டாங்க, அதே போல மதிமுக சொந்த சின்னத்துல நின்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 2 தொகுதி கம்மியா நிக்கிறோம். அதனால அந்த 33% அப்படிங்கிறது 27% குறைஞ்சிருக்கு கட்சியினுடைய வாக்கு வங்கி. ஆனா இதுல இன்னொரு ரிஸ்க் எடுத்தாங்க. திண்டுக்கல் வந்து இந்தியாவிலேயே அதிகமான வாக்குகள் பெற்று வாங்கின தொகுதிகளில் ஒன்றா இருந்துச்சு போன முறை. இன்னைக்கு அந்த தொகுதியை வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க.
ரிஸ்கான தொகுதியை ஏத்துக்கிட்டாங்க. மயிலாடுதுறை பெரிய லீடிங்ல வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியை வந்து இன்னைக்கு கூட்டணி கொடுத்துட்டு ரிஸ்கான வேறொரு தொகுதியை எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த பிறகும் திமுகவினுடைய வாக்கு வங்கிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. அதை விட முக்கியமானது 2021 தான் தமிழ்நாட்டில் கடைசியா நடந்த பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் திமுக கூட்டணி அன்னைக்கு செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் SPN இருந்தோம். அந்த கூட்டணி பெற்ற வாக்கு 45.3%. இன்னைக்கு 2024 3 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பெற்ற வாக்கு 47%. அப்ப 2% கடந்த பொது தேர்தலை விட கூடுதலாக தான் வாக்கு வாங்கியிருக்கேமே தவிர குறைவான வாக்கு வாங்கல. இது நான் கூட்டணியா சொல்றேன். எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஏறக்குறைய போட்டியிட்ட எல்லா கட்சிகளும், அதாவது திமுக அணியை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் டெபாசிட் போயிருக்கு. நாம் தமிழர் 39 டெபாசிட் போயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் 3 நின்னாங்க, 3 டெபாசிட் போச்சு. பாமகவுக்கு 10ல் 6 சீட்டு டெபாசிட் போச்சு. பாமக சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் திமுக அலையன்ஸ்ல பாமக பாஜக ரெண்டையும் ஒரு சேர எதிர்த்த ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். அங்க 2 தொகுதியிலுமே பாமக பாஜக அலையன்ஸ் வந்து தோல்வி தருச்சு. ஏன்னா திருமாவளவன் அப்படிங்கிறவர் வந்து பிஜேபியோடைய டார்கெட் கேண்டிடேட்டா இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ரவிக்குமார் அவர்களும் டார்கெட் கேண்டிடேட். அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் தொகுதிக்குள்ளேயே பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் போன முறை ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நெக் டு நெக், அது ஒரு மாடல், சிதம்பரம் மாடல்ங்கிற அளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் பரபரப்பும் பதட்டமும் இருந்துச்சு. இந்த முறை கம்ஃபர்டபுள் வின்னது. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வளர்ந்துருக்கோம், நெட்டு குத்தா எல்லாத்தையும் அறுத்து தாளிச்சிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாஜக 23 தொகுதியில போட்டிட்டு 11 தொகுதியில டெபாசிட் வாங்கி போயிருக்கு. இவங்க டெபாசிட் இழந்ததெல்லாம் ஓன் கேண்டிடேட், டெபாசிட் வாங்கினதெல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு வந்த கேண்டிடேட்ஸ். சண்முகம் டெபாசிட் வாங்கிட்டாரு, பக்கத்துல திருவண்ணாமலை இவங்களால டெபாசிட் வாங்க முடியல. இப்போ இதுதான் அவங்களுடைய ரியாலிட்டியா இருக்கு. அதே போல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல எலக்ட்ரோலா பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஏடிஎம்கே 7 நாடாளுமன்ற தொகுதியில், மிக குறிப்பா சென்னை, தெற்கு சென்னை ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் அந்த தொகுதியில உட்பட 7 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. அதே சமயம் திமுகவினுடைய கூட்டணி வந்து 221 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுகிறார். அவுட் ஆஃப் 234 அசம்பிளி செக்மெண்ட் 221 சட்டமன்ற இந்து விரோதிகள், மொத்த இந்து விரோதிகள், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திமுக அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. ஆமா, மக்கள் 221 அசம்பிளி செக்மெண்ட் இது பண்றாங்க. இல்ல, நாம் தமிழருடைய வாக்கு வங்கி இப்ப அவங்க வந்து மாநில கட்சியா அங்கீகாரம் பெறாங்க. அந்த வாக்கு வங்கி ஒரு என்னதான் அவங்க திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு சொன்னாலும் திமுக மீது வந்து நாம் தமிழருடைய எதிர்ப்பு அதிகமா இருக்கும். அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தியா நாம் தமிழர் இன்னைக்கு வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை, நாம் தமிழர் இந்த முறை 8% மேலே வாக்கு வாங்கி ஒரு அங்கீகாரம் பெறுவதாக தகவல் இருக்கிறது. அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஆனால் யாருடைய வாக்கு அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்கிறது தான் முக்கியம். எரோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. புதுசாக ஒரு வாக்கு வங்கி கிரியேட் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளுடைய வாக்குகள் ஷிஃப்டிங் தான் இங்கே நடக்க போகுது. அல்லது அன்டிசைடட் ஓட்டர்ஸ், இது வரைக்கும் எந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியாகவும் இல்லாதவர்கள் அங்கே போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்கெல்லாம் இப்போ நீங்கள் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் தேமுதிக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விருதுநகரை சுற்றி இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலும் ஏடிஎம்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு போயிருக்காங்க, தென்காசியில் ஏறக்குறைய 3வது இடத்துக்கோ நம்ம போயிருக்காங்க. இந்த மாதிரி அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய மதுரையிலேயே 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அப்போ எங்கெல்லாம் ஏடிஎம்கேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நாம் தமிழருடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலே வந்திருக்கிறது. அப்போ அது திமுகவுக்கான த்ரெட்டா வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்க முடியாது. இல்லை, அவங்க பேசிட்டு இருந்தது திராவிடத்திற்கு எதிரான ஒரு அரசியல். அப்போ அந்த திராவிடத்திற்கு எதிரான அரசியல் பேசுகிற ஒரு கட்சி இங்கே மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுறதும், அதோட வாக்கு வங்கி தொடர்ந்தும் வளர்ந்து வர்றதுங்கிறதும் இந்த திராவிட மாடலுக்கு ஒரு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. இல்லை, அது நீங்கள் இப்போ ஏடிஎம்கேனுடைய ஓட்டு அப்படிங்கிறது என்றைக்குமே திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்திற்கான வாக்கு கிடையாது. அவங்க அந்த டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் திமுக எதிர்ப்பு சிம்பிளாக சொல்லிக்கலாம். அப்போ அந்த வாக்கு தான் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ புதுசாக ஒன்றும் எதிர்ப்பு வாக்குகள் உருவாகி இங்கே ஷிஃப்ட் ஆகலை. திமுகவினுடைய வாக்கு ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா அது நீங்கள் ஒரு த்ரெட்டு, அது ஒரு அச்சம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்கலை. அதனால் அவர்கள் ஒரு மாநில கட்சியாக வந்திருக்கிறார்கள், அதுக்கு வாழ்த்துக்கள். அதனால் திமுகவுக்கான ஓட்டு இல்லை. நிறைவான ஒரு கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவங்க போட்டிட்டாரு, ராகுல் காந்தி. இதில் கிட்டத்தட்ட மோடி அவர்களும் போன தேர்தலில் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற திரு மோடி அவர்கள் இப்போ வரும்
1.5 லட்சம் தான். தோல்வியடைந்த அமைதியில் தோல்வியடைந்த ராகுல் காந்தி 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. அயோத்தியிலேயே ராமர் கோயில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியை அவங்க இழக்கிறாங்க. ராமர் கோயிலுக்குள் யார் செல்லக்கூடாதுன்னு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சமூகம் சமூகத்தை அங்கே வெற்றி பெற வைக்கிறார் அகிலேஷ் யாதவ். ஒரு நெரேட்டிவா இந்தியாவுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்க்குறீங்க? ஒரு செய்தி தான் சார். பக்தி என்பது தனிச்சொத்துன்னு பெரியார் சொன்னார். அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பெரியார் எந்த அளவுக்கு இங்கே போயிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தத்துவத்தினுடைய அடிப்படை இருக்குல்ல, அதை உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. பக்திங்கிறது அவங்களுடைய பர்சனலான விஷயம். இப்போ இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது காங்கிரஸ் மீதான கோவத்தில் போட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்னால போட்டிருக்கலாம். ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ், அயோத்தியில் பாஜக வீழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு கவித்துவமான தீர்ப்பு. அவங்களுடைய நூற்றாண்டு கனவு, இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பினுடைய நூற்றாண்டு அடுத்த ஆண்டு வருகிற போது அவர்கள் எந்த இலக்கிற்காக இவ்வளவு காலம் பயணித்தார்களோ அந்த இலக்கை அடைந்த பிறகு அதை அடைந்த இடத்திலேயே தோற்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு நைட்மேர். அவங்க கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு அடி அது. அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஏன் இந்த வெற்றி அங்கே சாத்தியமானுச்சு அப்படின்னா, இவர்கள் ஆலயத்தை கவனிக்கிறேங்கிற பேரில் மக்களை அவதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த தேர்தலில் முடிவாகிருக்கிறது. இப்போ நீங்கள் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு, ஃபசிவாபாத் அந்த ஃபைசாபாத்ங்கிற தொகுதியில் தான் அவர் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நிறுத்தியிருந்தா அது வன்மம்னு நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பிரதமர் இப்படியெல்லாம் பேசுவாரா? அடிப்படையில் பிரதமர்லாம் வேண்டாம் சார். ஒரு 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 ஸ்ட்ரீட் ஒரேட்டர்னு சொல்லுவோம்ல, தெருவில் முக்கில் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பேச்சாளர், அவர் கூட இந்த மாதிரி பேச மாட்டார். என்ன சொல்றாரு, புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும்ங்கிறத யோகிட்ட கேளுங்க சொல்லுவாரு. அப்ப என்ன இது பண்றீங்க? யோகியினுடைய புல்டோசர் என்னைக்காவது ஒரு பார்ப்பான் வீட்டை இடிச்சிருக்கா? யோகியினுடைய புல்டோசர் என்னைக்காவது ஒரு உயர் சாதி இந்து, அது முன்னேறிய சாதி இந்து வீட்டை இடிச்சிருக்கா? யோகியோட புல்டோசர் என்னைக்காவது ஒரு பணக்காரன் வீட்டை போய் இடிச்சிருக்கா? இல்ல. பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையின மக்கள் மீதான வீடுகளையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் தான் இந்த யோகி புல்டோசர் போய் இடிச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த புல்டோசரை எங்க பயன்படுத்த வேண்டும் அவங்க சொல்றது எவ்வளவு பெரிய த்ரெட்டு, எவ்வளவு பெரிய அது ஒரு டெரர் நீங்க ப்ரமோட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பீச். அப்போ அந்த உத்தரப்பிரதேச மக்கள் மோடியினுடைய சர்வாதிகார கனவின் மீது இன்னைக்கு புல்டோசர் விட்டுருக்காங்க. நான் டெமோக்ராட் அப்படி இப்படிங்கலாம் கிடையவே. 400 எங்கள் இலக்கிய 272 ஒரு பொறுப்பே இல்லை, நாங்கள் 400 தான் அப்படின்னு வந்தவங்க. அவங்க 400 டார்கெட்டே என்ன சார்? கான்ஸ்டியூஷனை மாற்றணும் அப்படிங்கிற ஒரே இலக்குக்காக தானே 400 கூடுனாங்க. இப்போ இன்னைக்கு அந்த சர்வாதிகார கனவை உத்தரப்பிரதேச மக்கள் தகர்த்து, நீ அவதாரம்லாம் கிடையாது, நீ சாதாரண மனிதன் தான் அப்படின்னுட்டு யுவர் பயாலஜிக்கல் அப்படிங்கிறத செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு அன்னைக்கு வழக்கமாக இருக்கும். இங்கே பாஜக ஆதரவாளர்கள் இணையதளத்தில் திமுகவில் ஊபிஸ்ன்றாங்க. அந்த ஒரு ஊபிஸை மட்டும் எதிர்த்து போராடினவர்களுக்கு உத்தரப்பிரதேசம்னு இன்னொரு ஊபியும் எடுத்து போராட வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஊபின்னு நினைவு வருது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் கிடையாது. ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்பியா போய் நிக்கிறது அப்படிங்கிறது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்ல வழக்கமா இருக்காது. ஆள் நிறைய இருக்கும். ஆனா பாஜக அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மத்திய சென்னை கேண்டிடேட் 110வது வார்டுல கவுன்சிலரா நின்று தோத்தவர், அப்புறம் துறைமுகம் தொகுதியில எம்எல்ஏவா நின்று தோத்தவர், இப்ப மத்திய சென்னை தொகுதியில எம்பிக்கு நின்று தோத்திருக்காரு. எல்லா ஃபார்மெட்லயும் தோத்திருக்காரு. அரவக்குறிச்சியில எம்எல்ஏக்கு நின்று தோத்தவர் அண்ணாமலை, இன்னைக்கு எம்பிக்கு நின்று தோத்திருக்காரு. அடுத்த உள்ளாட்சியில நின்னாலும் தோப்பாரு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய விதி. நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, அவரு எம்பிஆர் போய் நின்னாரு. தமிழ்நாட்டில் அவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையுமே பாஜக தோல்வியை தழுவிருக்கிறது. நான் சொல்றது அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும். கோவை தெற்குல தோத்திருக்கிறாங்க, நெல்லையில தோத்திருக்கிறாங்க, மொடாக்குறிச்சியில தோத்திருக்கிறாங்க, நாகர்கோயில தோத்திருக்காங்க. அப்படி இல்லை, அவரே தோத்துட்டாரு. திரும்ப நயினார் நாகேந்திரன் தோத்திருக்காரு. நயினார் நாகேந்திரன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில தோற்றதுங்கிறது கூட ஒரு செய்தி கிடையாது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலையும் தோத்திருக்கிறார். அப்ப என்னன்னா, மக்கள் அவரை நிராகரித்திருக்கிறார்கள். அடிப்படை தார்மீகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அடிப்படை அரசியல் அறம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நிராகரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் வேணா தேர்தலை சந்திக்கணும்.
அந்த தார்மீகமும் அறமும் பாஜக இருக்காங்கிறது தான் கேள்வி. ஓகே, ரொம்ப நன்றி சூர்யா. தேர்தல் வெற்றி மேலோட்டமான நம்பர்ஸ் தாண்டி அதன் பின்னணி என்னங்கிறத நிறையா இன்னைக்கு பேச முடிஞ்சு. மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.